காலேஜ் படிச்ச மாதிரி அங்க டெஸ்ட் கூப்பிட்டு அந்த டெஸ்ட்டுக்கு போயிருந்தேன். ஏய் அவளுங்கெல்லாம் டெஸ்ட் பண்ணி கார்டு வாங்கி வச்சுக்கிறாளுங்க. ரத்தன் டெஸ்ட்டுக்கு போய் நானும் பொட்டையாவ மாறி போறேன். ஏய் அதுதான் நீயும் ஏதோ சலுகை கவர்மெண்ட் சலுகை பெறலான்னு வாங்கலான்னு பார்த்தேன். மாட்டேங்க. அப்படியா? ஏய் நாட்டியம் சிறப்பா அண்ணாடா. பெரிய வாஜார்னா யாரு அந்த வாஜாரு? சொல்ற அந்த வாஜாரு யாரு? அந்த வாஜாரு விழுப்புரம் மாவட்டம். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் மேல் வளைத்தூர் கிராமத்தை சேர்ந்த கௌதம் பாபு. நான் தான் அந்த வாஜார். ஏய் அறிவு கேட்டோன்னா நீ வாஜார்னா யாரா ஏத்துக்குவாங்க? யார் ஏத்துக்கணும்? ஏய் ஆளாவது கொஞ்சம் கணத்து இருக்கணும், இல்ல கொஞ்சம் கடமாவது இருக்கணும். எங்கடாவும் வருந்தார ஒரு அடிச்சு ஜூஸ் புயிற மாதிரி புயிரலடா. ஏய் யாரவன் இப்ப வாஜார்னு சொல்ற? நான் நம்புறேன் உன்னை வாஜார்னு. இப்ப திரளான கூட்டம் நாடகம் பார்த்து இருக்கிறாங்க. அவங்க வாஜார்னு உன்னை எப்படி ஏத்துக்கிறது? வாஜார்னு உன்னை ஏத்துக்கணும்னா தக்காளி மாவு எதுதான் தூங்குதுன்னு தெரியல. நல்லா வீட்டுல மூக்க புடிய தூங்குறது காலை கிளப்பி பார்த்து எதுக்கு வீட்டுல பார்த்தா பேடு ஒரு காலத்து நாளைக்கு குடும்பம் பத்துக்காரங்க போறேன். ஒரு நாள் நல்லா தூங்குறியம்மா. ஏய் யாரவா தூங்கல்றா? அவங்களும் பார்த்துன்னு தான் இருக்கிறாங்க. எங்க பாருங்க அங்க போய் பாண்டிச்சேரி தாண்டி போயிட்டு வண்டியா. ஏய் யாரவா இப்ப வாஜார்னு சொல்ற நீ? வாஜார்னா இப்ப மக்கள் கூட்டம் நாடகம் பாத்துக்கிறாங்க, நாங்க ஏத்துக்கிறோம் உன்ன வாஜார்னு. நீ பெரிய வாஜார் சொல்றிய? இந்த கரகத்தை வச்சுக்கின்னு ஆடுறா. இந்த கரகத்தை வச்சுக்கின்னு ஆடன்னா நீ தான் வாஜாரு. ஏய் எதுக்கு சிரிக்கிற? ஏய் ஒன்னு சிரிச்சிட்டு சொல்லு, சொல்லிட்டு சிரி. ஏய் ஏய் யாரவா இன்னும் அசிங்கப்படுத்துறியா? ஏய் வாஜார்னு சொல்றிய? இந்த கரகத்தை தாண்டா சொல்றேன். இந்த கரகத்தை நான் வச்சு நான் அண்ணன் வச்சுக்கியா கிளி சூத்த நட்டுன்னு சொப்பு அண்ணாந்துப்பா. அவ்வளவு பெரிய வாஜார் நீ? தலை மேல கிருகிரு சுத்த விடுவேன். ஏன்டா கண்ணு பெரிய வாஜார் தான் அப்ப நீ? அப்ப வச்சுக்கின்னு ஆடுறா கண்ணு, செயல்ல காட்டுறா. ஆமாண்டா. சொல்ற கண்ணு. ஏய் அவளுக்கு என்ன தக 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 தகன்னு இருக்கிறா? அவளுக்கு என்ன குறை? உனக்கு அந்த புத்திய போடுறா. பொண்டில பிரச்சனையா? சிக்ஸ் மாத்திரா. தண்ணி குடிச்சாலா? அதான் பாப்பா தொண்டை கட்டி தெரியுமா? எப்படிடா கண்ணு? தப்பு இல்ல, யாரும் தூங்கல. ஊருக்காருக்கு முன்னாடி கொட்டியாருக்கு என்ன சொன்ன? ஏய் கரகத்தை வச்சுக்கின்னு ஆடுறான்னா வச்சுன்னு ஆடுறான்னு சொன்ன வச்சுருந்தாரு. அப்புறம் ஏய் தலையில வச்சுக்கின்னு ஆடுறா. தலைமையில வேடா, தலைமையில வேடா. தலைமையில வேடா, தலைமையில வச்சுக்கின்னு ஆடுறா. எப்படி? தானே
ஆமா இந்த கங்கை அம்மன் கோயில்ல வந்து கூழ் ஊத்துறாங்கன்னா கரகம் எடுத்து விட்டு வருவாங்க எப்படியா ஆடிக்கணும் அது மாரி வந்து 2 கை ஆடுறியா என்ன கரகத்தை கையை விட்டானடா கையை விட்டான கரகம் கீழே உந்துறாது அப்புறம் வாத்தியாரு கையை விட்டுட்டான் கீழே விழுந்துருவான் சொல்லி பகவானே இங்கதான் போறாரு என்னடா இது என்ன இது தெரியல சொம்பாட்டம் தெரியலையாப்பா அம்மா பிள்ளைரம்மா தாயே நீ கோயில தாங்கிறியோ இல்ல கொத்தனா வந்து இல்ல ஏறி வேலைக்கு தான் போட்டு சம்மாவா ஒரு அடிக்கு 30 ரூபா சம்பளம் என் மக்க 5 வருஷம் ஏமாத்தி துணது இந்த 1 வருஷத்துல தீட்டு கட்டாங்க சொம்பாட்டினா தப்பா நினைக்காத லோட்டா சொம்பு இருக்கு லோட்டா சொம்பு அந்த லோட்டா சொம்ப தல்லைக்கு மேல தல்லை கீழே கவுத்து வச்சுக்கிட்டு அந்த சொம்புக்கு மேல தவளை நிறைய தண்ணிக்கிற இந்த தவளை வச்சுக்கிட்டு கை விட்டு ஆடுவாங்க புதுவிதமான நாட்டு இந்த நாட்டில் ஆடக்கூடிய யாருப்பா நாட்டில் ஆடுறவங்களா விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் தீவனூர் அருகாமையில் உள்ள இல்ல மங்கள கிராமத்தை சார்ந்த சந்தியான் என்ற பெண்மணி ஆடுறாங்க இது புதுவிதமான நாட்டியமா இருக்குது ஆனா முன்பு அங்க நடத்தும் போது கூட பாத்துருக்காங்க ஆனா இவ்வளவு திரளான கூட்டம் அப்ப இல்ல இருந்தாலும் இப்ப நிறைய பேர் வந்திருக்காங்க பார்த்திருக்கலாம் பார்க்காமல் இருக்கலாம் ஆன்மீக சிறப்பு நடைபெற வேண்டும் அப்படி நடைபெற வேண்டும் என்ன பண்ணணும் வீட்டுக்கு போயிடணும் நாடகம் அடுத்த அப்படி இல்ல உட்கார்ந்து இருக்கிறவங்களா அவங்க கையில உள்ளது 5, 10, 50, 100 கொண்டு வந்து அந்த பொண்ணு கையில கொடுத்தா சிறப்பான நாட்டியம் ஆடும் அப்படியே உங்க கையில 5, 10, 50, 100 இல்லன்னா உங்க காதல மூலத்தை கைடி மார்வாடி கல்ல வச்சு நாங்க எடுத்துப்போம் சீட்டு மட்டும் உங்ககிட்ட கொடுப்போம் அது மாசம் விட்டாலும் உங்க சௌரியம் அது முழு விட்டாலும் உங்க சௌரியம் சொல்ற அக்கவே கம்பளை போயிட்டு போகுது சாதாரணமா நினைக்காத கலைக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய இடம் இந்த இடத்துல வந்து 2 நாடகம் பண்ண ஒரு நேரம் வந்து செட்டியார் வச்சிருந்தாரு தெரியுமா உனக்கு சொல்லிக்கிறேன் உத்தரவேலூர் செட்டியார் நாடகம் வச்சிருந்தாரு இப்பயும் அந்த கலை கொண்டு இருக்குது நாடக கலை நாடகத்துக்கு மரியாதை கொடுக்கிற இடம் அதனால எல்லாரும் காசு கொடுப்பாங்க அது மட்டும் இல்ல பெண்கள் நிறைய இருக்காங்க பெண்களுடைய மனம் தெரியும் அதனால யாரும் கூச்சப்படாம அவங்க கையில உள்ளதை கொண்டாந்து கொடுங்க கடைசியா வாழ்த்துக்கிறோம் ஆமா ஆமா மாடி வா கண்ணாலே குறுகுறுக்கு வஞ்சிர